நம்ம 66 பசு போகுதுல்ல மாங்காட்டுக்கு எப்படி அந்த அதுல இருந்து காவா ஒண்ணு வருது. எனக்கு நல்லா சின்ன நாங்க வந்து மலையமாகல நாங்க இருந்தோம். சின்ன வயசுல இருந்து மலையமாகல அந்த காவா வந்து 5 வாதி பிரிச்சு அது அந்த பக்கம் போனா ஜானிகாமா வந்து திறந்தாங்க. மூகாம்பி கோயில்னு ஒன்று திறந்தாங்க. மூகாம்பி கோயில்னு ஒன்று கட்டினாங்க. என்ன ஜானிகாமா வந்து அந்த இடம் கொள்ளைச்சேரி ஆளுங்க வந்து மலையம்பாக்கம், கொள்ளைச்சேரி, குன்றத்தூர், மூணாங்கட்டை, 2ஆம் கட்டில் 3ஆம் கட்டில் தவிர அந்த தண்ணி பூரா தவிர இந்த பக்கம் தான் வரும். இந்த ஆற்றுக்கு தான் வரும். 5 வாதி பிரிச்சுன்னு அது பேர் அது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் வந்து எம்எஸ்சி சேம்பர்னு என்ன அதான் அங்கே சேம்பர்னு அங்கே ஒரு இடம் ஒன்று இருந்தது. என்ன அந்த இடத்தையும் காணா என்ன தவிர அங்கே என்ன கேங்கன்னா பிடபிள்யூ காரன் வந்தான் தவிர எல்லாத்தையும் அசோக மரம் அந்த மரத்தெல்லாம் வச்சுட்டு ஏங்க 2000 வாங்கிட்டுங்க பட்டா நான் பேப்பரை காமிக்கிறான். என்ன பண்ணுறே பண்ண ஏங்க சுடுகாடு எங்களுக்குன்றான். சுடுகாடுலாம் கிடையாது. இங்கே பாருங்க பேப்பரை. சின்ன வயசுல இருந்து எனக்கு 3 வயசுல இருந்து 5 வயசுல வரைக்கும் 50 காசுக்கு நான் பரிமளா தேட்டர்ல படம் பார்த்தோம். நான் பரிமளா தேட்டர்ல அந்த சுடுகாடு எந்த இடத்துல வருது? சுடுகாடு பக்கத்துல எங்க மெயினே சுடுகாடு தாங்க. 3ஆம் கட்டிலங்க எங்க 3ஆம் கட்டில் சுடுகாடே தாங்க. எங்க ஆர்ச்சி போட்டுக்கிறாங்கல்ல ஐயா, இப்ப ஆர்ச்சி போட்டுக்கிறாங்கல்ல ஆர்ச்சியே சுடுகாடு தாங்க. ஏங்க இப்படி பாருங்க, இப்படி வந்து ஆர்ச்சி பாரு போனீங்கன்னா பாரு ஆர்ச்சி பெருசா போட்டிருப்பாங்க. அது போன உடனே பாரு இப்படி திரும்ப அது என்ன அந்த சுடுகாடு வந்து நான் காட்டுறேன் வாங்க. அந்த சின்ன வயசுல இருந்து படிச்சது அந்த ஸ்கூல்ல தாங்க நான் படிச்சேன். நான் மாமா நாலு ரோட்ல ஸ்கூல்ல ஒரு படத்துல பாண்டராஜன் முட்டுதா பாருன்னு சொல்றான் பாத்தியா, அந்த குட்டிச்சு எழுதி படம் அந்த அந்த இடம் தாங்க. ஏங்க மலையமாக்கா, மேப்பூர், குன்றத்தூர் பாப்பா நான் எல்லா இடமும் எனக்கு தெரியும். எனக்கு எந்தெந்த இடம் என்ன பாரு எனக்கு தெரியும். அதுக்கு எல்லா இடமும் நான் பார்த்தேன் ஐயா. எனக்கு இந்த மாதிரி 1961 பிறந்தேன் ஐயா. எனக்கு என்ன வயசாகுது பாத்துங்க. இப்ப நீங்க நாளைக்கு எம்எல்ஏ என்ன சார் என்ன சொல்றாங்க கேட்டுக்கோங்க, சரிங்களா? அவரும் உங்களுக்கு ஆதரவா தானே இருக்காரு. அதுல ஒன்றும் சிக்கல் ஒன்றும் இல்லை. நாளை கழிச்சு நீங்க போராட்டத்தை ஆரம்பிக்கிறீங்களா? சரி, நாங்க எல்லாம் வந்துடுறோம், சரிங்களா? அதை ஆரம்பிப்போம். அதெல்லாம் விட வேண்டாம். இது வந்து அப்படிலாம் வீட்டை விட்டு கொடுத்துட்டு போகணும். ஏன்னா 5 நகர் போய் பார்த்தோம். 5 நகருக்கு இதே சர்வே போட்டாங்கன்னா அது ஆத்துக்குள்ளதான் கிடக்குது. அது ஆத்துக்குள்ளதான் கிடக்குது. அதை ஏமாத்தி பண்ணிருக்கானுங்க. தண்ணி வந்தது 24 அன்னைக்கு நாங்களும் நிவாரணம் நாங்களும் கூட்டு போறோம். இவனுங்க இந்த அதிகாரிங்க என்ன சொன்னானுங்க, ஆத்துல வெள்ளம் வந்தா வீட்டுல தண்ணி வரும். நாங்க இங்க தண்ணி வரல, 5 நகர்ல தண்ணி வருது. அழகு மீனா வந்து பாத்துட்டு உங்க இடத்துல தண்ணி வரலையே அப்படின்ட்டு போகுது. இதே இது பாலாஜி இது காமாட்சி நகர் ரோடு ஃபுல்லா தண்ணி, அந்த ரோட்ல ஃபுல்லா தண்ணி போகுது. காமாட்சி நகர்ல முழுகிச்சு. இல்ல அதான் நீங்க 5 நகர் கட்டுறீங்க என்னன்னு சொல்லி கட்டுறீங்க, தண்ணி வராதுன்னு கட்டுறீங்க. அது ஆத்துல இருந்து 50 அடியில கிடக்கு. அப்ப என்ன சர்வே பண்ணாங்க? ஒரு வாரமா தண்ணியில பேண்டாங்க. இல்ல அந்த வீடு ஒழுங்கா கட்டல, கைய பிடிச்சி பிச்சு வருது. ஐயா ஜெயின் பிளாட் கட்டினாங்கல்ல ஐயா, ஜெயின் பிளாட் கட்டினாங்கல்ல நம்ம திண்டல் மலை நம்ம சர்வீஸ் ரோட்ல இந்த பைபாஸ் ரோட்ல வருதுல்ல, அது முக்காவாசி பிறந்த கையாத அந்த ஏரி தண்ணி பாசனம் தான். அது பின்னல் மலை வந்து ஜெயின் பிளாட்ல வந்து இதே வந்து பாரு ஜெயின் பிளாட்ல பாரு எங்க இதுகளை அபிபல்லா ரோட்ல வந்து இதுகளை ஜெயின் பிளாட். அந்த ஓனர் யாரு, அந்த ஜெயின் சேட்டுன்னு தெரியும். முக ஸ்டாலின் அவங்க தங்கச்சி அந்த பேரு, அவங்க 2 பேரும் பார்ட்னர் கனிமொழி. புரியுதுங்களா? போராட்டம் அறிவிச்சுட்டா தயவு செய்து இது வந்து கடைசி நேரம். புரியுதுங்களா? வெளில விட்டுட்டா அவ்வளவுதான், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டேன். அவ்வளவுதான் சொல்ல முடியாது. எவ்வளவு முயற்சி செஞ்சு நாளைக்கு யாருமே வேலைக்கு போவாதேன்னு யாரும் வேலைக்கு போவாதீங்க. ஆமா என்ன சொல்றேன்னா உங்களோட நிலத்தை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். கொஞ்சம் கை எடுக்க சரிங்களா? உங்க நிலத்தை நீங்க தான் பாதுகாக்கணும். நாங்க துணைக்கு கண்டிப்பா இருக்கிறோம். என்னைக்கு விட்டுட்டுலாம் போக மாட்டோம். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்க எல்லாத்துலயும் உங்க கூட வந்து நிக்கிறோம். எங்களால முடிஞ்சாலும் நிக்கிறோம், மேல கொண்டு போறதுக்கு பாக்குறோம். இதுல நாங்க யார் கட்சி இல்லை நாங்க பாக்கல. இதுல உங்க வீடு பாதுகாக்கப்படும்.
அதில் எந்த கட்சி ஆதரவு வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதிகாரிகள் திரும்ப திரும்ப பிரச்சனைக்கு உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க புதுசாக சர்வே கணக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு காமிக்கிற சர்வே அன்னைக்கு இல்ல நம்ம கையில, அன்னைக்கு நம்மகிட்ட காமிக்கல. இது தனியார் நிறுவனத்தை கொடுத்து எந்த அடிப்படையில் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த காசா கிராண்டா கம்பெனிக்காரனுக்காக அது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சர்வே பார்த்தாலே அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்ப்போம். நீங்க போராட்டத்தை ஆரம்பிங்க, நாங்க வந்து நிக்கிறோம். எத்தனை நாள் போராட்டம் பண்ணாலும் நாங்களும் வந்து நிக்கிறோம். என்ன அதுன்னு பார்ப்போம். ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம் சார். இன்னொன்னு 1974 முடிஞ்சு போச்சா பேச இந்த இதுல காம்பவுண்ட கட்டி பட்டா வாங்குறது வழியை பார்ப்போம். அது எவ்வளவு நாள் ஆனாலும் விட்டுருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. போன தடவை காமிச்சீங்க அதெல்லாம். அதை வச்சு இந்த போராட்டத்தை நடத்தி வாங்குறது வழியை பார்ப்போம். நீ எப்படியும் அடுத்த ஒரு 10 மாசத்துல தேர்தல் வந்துட போகுது. அதனால அவங்களும் பேசி ஒரு விஷயத்த பண்ணணும். ஆனா ஒண்ணே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற வாக்குறுதி நம்பியெல்லாம் வராது. யாரையும் நீங்க நல்ல எல்லாரும் நல்லவங்க தான், சரியா? நம்ம அதெல்லாம் போய் குறை சொல்ல போறது இல்ல. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்? பட்டா கையில வேணும். நம்மளுக்கு டாக்குமெண்ட்ல கிளியர் ஆகணும். போனதுக்கு அங்கே ஆளுங்க இருந்தாங்க, லேடிஸ் கேட்டு என்ன சார் இப்போ காலி பண்ணிக்கலாம், இங்கே என்ன போட்டு ஏமா இதெல்லாம் வந்து குறைஞ்சு போட்டுக்கம்மா, பட்டா இருந்தால் நான் காலி பண்ண மாட்டேன், புறம்போக்கு இடம் அப்படின்னு சரியாரு கேட்குறாரு. என்ன பண்ணுவேன்? இல்லைங்க, மொத்தம் இந்தியாவே புறம்போக்கு தான். ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கு பட்டா இந்தியாவே புறம்போக்கு இல்ல வீட்டு வந்தாங்கல்ல தமிழ்நாட்டையே புறம்போக்கு தான். அவங்க போராடி தமிழ்நாடு பிச்சு 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 இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டுல ஒரு பங்கு தான் இந்தியா படிச்சவன் பணக்காரங்களுக்கு பட்டா வாங்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சப்பெல்லாம் வாங்கிட்டாங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய அப்பாவோ தாத்தாவுக்கு அதெல்லாம் விவரம் தெரியாது. வேலை பார்க்க தெரியும், வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்துக்க தெரியும். நிலத்துக்கு பட்டா வாங்கணும், அதை வாங்கணும் நம்ம யாரும் சொல்லல. அதை காரணமா வச்சு அதிகாரிகள் வந்து நம்மகிட்ட வேலையை காமிக்கிறாங்க. நம்மளுக்கு பட்டா தர வேண்டிய அதிகாரி நம்மளுக்கு பட்டா தர வேண்டிய அதிகாரி இருக்கிறவங்க, சரிங்களா? நம்மளுக்கு யாரு பட்டா தரணும்? அதிகாரி தான் பட்டா தரணும். அதிகாரி பட்டா தர வேண்டிய அதிகாரி பட்டா இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட எப்படி நிலத்தை எடுக்க முடியும்? பட்டா தர வேண்டிய வேற ஆளா? தரணும். நீ ஏன் இத்தனை நாள் தரல? 5 வருஷத்துக்கு ஒரு பட்டா சிஎம்டிஏல இந்த இடம் வந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் பட்டா ஒரு நாள் தரல? நீ உன் வேலையை ஒழுங்கா பாக்கல. நீ சிஎம்டிஏக்கு பட்டா தர முடியுது, மற்றதுக்கெல்லாம் தர முடியுது, இதுக்கு தர முடியலன்னா நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு அர்த்தம். நீ பட்டா தரலைங்கிற. ஏன்னா 2008 உங்களுக்கு பட்டா தரதுக்கு ரசீது கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பட்டா தராது யாரோட தப்பு? அவங்களோட தப்பு தான். வந்த அதிகாரி தான் திமிரா பேசினாலும் திரும்ப கேளுங்க. இத்தனை நாள் என்ன வேலை பார்த்துருந்தேன்னு கேளு. சார், முதன்மை குடியிருப்புன்னு சொல்லி அறிவிச்ச இடத்துக்கு பட்டா கொடுக்கல, வெறும் சாதா இடத்துக்கு நீ அப்ரூவல் கொடுத்து பட்டா கொடுக்கல. அதான் அவங்களுக்கு இந்த கார்பரேட் கம்பெனி, பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரனுக்கு வேலை பாக்குறாங்க. நம்மளுக்கு அதுக்காக வீட்டெல்லாம் தந்துட முடியாது. என்ன ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம். ஏன்னா இவன் காமிச்ச வீடு கேவலமான வீடு, அது ஆத்துக்குள்ளதான் கிடக்கு. அதையும் பார்த்தாச்சு. அதுக்கு 2 விஷயம் பதில் சொல்லணும். ஒண்ணு, ஆத்துக்குள்ள அங்கேயே அஞ்சுக நகர்ல கட்டினேன். அஞ்சுக நகர்ல ஏன் ஆத்துக்குள்ள கட்டினேன்? அங்க இதே சர்வேவை இங்க வச்சிருக்க சர்வே அங்க வச்சா அஞ்சுக நகர் ஆத்துக்குள்ள போகுது. போன வருஷம் வெள்ளத்துல அஞ்சுக நகர் 10 நாள் முழுகி கிடந்தது. நாங்களும் நேரா வந்து நிவாரண பொருள் கொடுத்தோம். உங்களுக்கும் தெரியும், நேரா வந்தோம். எங்களுக்கும் தெரிஞ்சது. எங்களுக்கும் கழுத்தளவு தண்ணி இருந்ததை நாங்க பார்த்தோம். சரிங்களா? அப்ப இவங்க கட்டி கொடுத்த வீடு ஆத்துக்குள்ள போகுது, வெள்ளத்துல முழுகுது. ஆனா ஆத்துக்குள்ள போகுதுன்னு சொல்ற வீடு வெள்ளத்துல முழுகல. போன தடவை இது வரைக்கும் தண்ணி நிக்கல. யாரு சரியா இருக்கா, யாரு தப்பா இருக்கா? யாரு சரியா இருக்கா, யாரு தப்பா இருக்கா? நம்ம சரியா இருக்கோம், அவங்க தப்பா இருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்வே வந்து தனியார் கம்பெனி தான் எடுத்திருக்குது. எந்த அர்த்தத்துல, எந்த அடிப்படையில இந்த மாதிரி சர்வே எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் பதில் சொல்லல. எந்த அதிகாரி திமிரா பேசினாலும் திரும்ப நம்ம போராட்டத்துல தான் பதில சொல்லணும். ஒன்னா நிக்கலாம். நாங்களும் வர்றோம், மற்ற கட்சிக்காரங்கிட்ட பேசுவோம், எல்லாத்தையும் கூப்பிடுவோம். தோழர் முத்தரசன் இருக்காரு, ஜவாஹர்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் போன தடவை வந்தாங்க. அவங்ககிட்ட பேசலாம், சரிங்களா? பேசி அவங்களும் வர சொல்லுவோம், எல்லாரும் வருவோம். என்ன ஆகுதுன்னு பாத்துறோம், சரிங்களா? ஆனா நீங்க தெளிவா இருங்க. வெறும் வாக்குறுதி மட்டும் வாங்கிட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி பயமுறுத்தி ஒவ்வொருத்தரா வீட்டை காலி பண்ண வைப்பாங்க. ஐயா இத சொல்லுங்க, ஐயா இத சொல்லுங்க. இந்த வார்த்தை போன தடவை தான் சொன்னோம். நீங்க வந்தப்ப உங்களுக்கு டோக்கன் கிடைக்காது,
உங்களுக்கு வீடு கிடைக்காது. வீடு கிடைக்காது. இந்த முன்னேறி வந்தா வீடு கொடுப்பா, எவ்வளவு வீடு கிடைக்காது. அதனால அவ்வளவு பயமுறுத்துறாங்க. என்ன சொல்ல அதையும் சேர்த்து வேணா வச்சுக்கிறோம் நாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வீட்டை விட்டு தர மாட்டோம். இன்னொரு விஷயம் இல்ல, அஞ்சு நகர்ல வீடு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, ஆமா. அதுல 60 குடும்பம் இருக்காங்க. அந்த 60 குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல. எல்லாம் வீடு பூட்டி தான் கிடக்குது. அதே இடத்துல அந்த வீடு போய் பார்த்தங்க. அந்த வீட்டுல இல்ல அது சொல்லல, அதுக்கு முன்னாடி இப்ப கட்டி கொடுத்தது இல்ல. அப்ப சொல்ல அதுக்கு 2015 முன்னாடி அந்த இடத்துல இருந்தது. 60 குடும்பம் இருக்குல்ல, இந்த 60 குடும்பம் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல எங்க கூட போராட்டம் இருந்தாங்க. ஓ, அவங்கள வந்து காலி பண்ணி தான் அந்த இடத்துல பிளாட் கட்டினாங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. காஞ்சிபுரத்துல போராட்டம் பண்ணோம். அரஸ்ட் பண்ணாங்க. சரி, அது பாப்போங்க. நாளைக்கு என்னன்னு பாருங்க. பார்த்துட்டு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க. ஃபோன் பண்றேங்க. நாங்க வந்துடுறோம். கண்டிப்பா சார். இந்த இடம் 2 இடம் பாத்துறோம். சரிங்களா? இத பொக்கல எதை வேணா கொண்டு வரட்டும், மறிச்சிடணும். அதெல்லாம் விட முடியாது. சரிங்களா? எல்லாத்தையும் பாத்துறோம். போனதும் நான் ஊர்ல இல்ல, உடம்பு சொல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், என்னால வர முடியல. இது நல்லா தான் இருக்குங்க. பாத்துறோம். நன்றி சார். எல்லாரும் நாங்க வெளி உலகத்துக்கே தெரியல. அதனால நீங்க வந்த உடனே வெளியூர்ல இருந்தாரு. மாடிக்கு நேரா வராரு. அதான் உங்களை பார்த்து வந்தேன். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு போல வந்துடுறேன். போல என்ன அவரு இது பாருங்க வெளியூர்ல இருந்தாரு. எங்களுக்காக வந்து பேசுறீங்க. நேரா வராரு. பட்டா கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ஆமா. அதே மாதிரி நம்மளுக்கு கொடுக்க கூடாதுன்னா சீக்கிரம் கூட காலி பண்றோம் அக்கா சொல்றாங்க. அது கூட உண்மையா இருக்கு. இடத்துலயும் பட்டா கொடுக்குறாங்க. நாங்க ரிமூவ் பண்ண கூடாதுன்னு இந்த நடவடிக்கை எல்லாம் வருது. காலி பண்ணலாம். ஆங்கிலத்துல இருந்து பட்டா வந்து 3 மாசம் ஆகுது. கவர்மெண்ட் அது வருஷம் வேணாம். 3 மாசம் பட்டா வந்து இல்ல, நம்ம பட்டாக்கு போட ஆரம்பிப்போம். 3 மாசம் ஆச்சு பட்டா பட்டா லிஸ்ட் எடுக்கலாம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல லிஸ்ட் எடுக்க வேண்டாம். காம்பவுண்ட் வந்து எங்க 3 மாசம் பட்டா வந்து 3 மாசம் முழுக்க முழுக்க எடுக்கூடாது. கணக்கு பொறுமையாக எடுக்க எழுதல. காசா கிரவுண்டு ஜூஸ் கார் எடுக்கின்ற முடியல. 3 மாசம் ஆச்சுன்னா பட்டா கொடுத்து எல்லாமே அவங்களுக்காக நம்மள சரி, பாத்துருவோம். காசா கிராண்டுக்கு எல்லாம் பண்றாங்க. முதல்ல காசா கிராண்டு மறிக்க வெளியே போறோம். எப்படி கட்டுறோம் பாத்துருவோம். சரி, பட்டா எவ்வளவு இடத்தெல்லாம் காமிக்கிறேன். நல்லது, நல்லது. நிறைய விஷயம் சொன்னீங்க. வரேன், வரேன். ஆமா, வரேன். அதான் பாத்துருவோம். நம்ம எல்லா இடமும் நான் காமிக்கிறேன். புகழ் வரேன்.